இன்னைக்குப்பா தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்வதற்கும் முடி கொட்டாம இருப்பதற்கும் ஹை புரோட்டீன் லட்டு செய்ய போறோம். லட்டு வந்து எள்ளுல தான்ப்பா செய்ய போறோம். எள்ளுல வந்துப்பா அதிகமான சத்து இருக்குப்பா. அதுவும் வந்து எள்ளு வந்து நம்மளுக்கு முடி வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. உடம்புக்கும் அயன் சத்து கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 100 கிராம் நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கேன்ப்பா. 100 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 50 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சுக்கு எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. ஒரு சின்ன டீஸ்பூனில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு கிஸ்மஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்குருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்கப்பா, இல்லாட்டா கிஸ்மஸ் கருகிரும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அந்த சூட்லேயே நம்ம நிலக்கடலை போட்டுக்குருவோம், பொரிகடலை போட்டுக்குருவோம், எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளையும் போட்டுக்குருவோம். நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன்ப்பா. நீங்கள் உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பாதாம் போட்டுக்குருவோம், சுக்கு போட்டுக்குருவோம். இதை எல்லாத்தையும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சே நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை வறுத்துருக்கோம்ப்பா. கருக விடக்கூடாது. கருக விடாமல் நம்ம இதை வறுத்துக்கிடணும். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்ப்பா. இதை வந்து இப்போ வந்து மிக்சியில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வறுத்ததை வந்து மிக்சியில் போட்டுக்கோம்ப்பா. இதை நான் உங்களுக்கு பவுடர் ஆக்கி கொண்டு வரேன். இந்த இப்படி அடிச்சிருக்கேன். ரொம்பவும் உங்களுக்கு நைஸாக பவுடர் ஆக்கக்கூடாது, பரபரன்னு இருக்கு. இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் வெள்ளை பாவு காய்ச்சறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து இந்த தண்ணியில் போட்டுருவோம். இப்படி இந்த கட்டியாக இருக்கலப்பா வெள்ளம், அது வந்து கரையணும். நமக்கு கரைஞ்சாதான் நமக்கு கரெக்டாக வரும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுப்பா. இப்போ வெள்ளமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அடிச்சு வச்சிருக்க பவுடர் இதில் போட்டுருவோம். அடுப்பு சிம்மில் தான்ப்பா இருக்குது. இதை அப்படியே நம்ம இந்த சூட்லேயே நம்ம கிண்டிடணும். இந்த வெள்ளம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அதுலேயே இந்த கிஸ்மிஸ் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுக்குருவோம். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்ப்பா. வெள்ளம் நல்லா எல்லாத்து பக்கமும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து லட்டு பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு வெதுவெதுப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு லட்டு பிடிச்சி காமிக்கிறேன். இப்போப்பா இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ரொம்ப ஆற விடக்கூடாதுப்பா. நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். சூடு இருந்தால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். அதனால் ரொம்ப ஆற விட்டுட்டோம்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. கொஞ்சோன்னு நெய் எடுத்திருக்கேன். அதை நம்ம லைட்டாக தொட்டுக்கணும். தொட்டுட்டு நம்ம இப்படி உருண்டை பிடிக்கணும். இப்படி அமைக்கி பிடிக்கணும்ப்பா. அமைக்கி பிடிச்சா உங்களுக்கு உருண்டை வந்துடும். இப்படி நெய் தொட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறோம். நெய் தொடாமையும் உருண்டை பிடிக்கலாம்ப்பா. ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நெய் தொட்டு இப்படி தொட்டு ரொம்ப ஊற்றுறதில்ல, நம்ம கைக்கு மட்டும் இப்படி தடவிக்கிறோம். தடவினோம்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போப்பா நம்ம லட்டு ஃபுல்லாக பிடிச்சி வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. அம்மா சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இப்படி வந்து இதை செஞ்சு இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு இதை 3 நாளைக்கு நம்ம வெளியே வச்சுக்கலாம். காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு லட்டு சாப்பிடுங்க. 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டயத்தில் இப்படி ஒரு லட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானதுப்பா. நம்ம வந்து வெளியே வாங்கி தர ஸ்நாக்ஸை குறைச்சிட்டு இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இதை கொடுத்து விடுங்க. பிள்ளைகளுக்கு பாக்ஸில் ஒரு தனியாக ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு தனியாக கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே நம்ம சத்தான பொருள் சேர்த்துருக்கோம். பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான பொருள் வந்து உடம்புக்கு அதுகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி செஞ்சு நீங்கள் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் இது வந்து ஒரு 3 நாளைக்கு வெளியே வச்சுக்கலாம். இல்லாட்டா ஒரு வாரம் அப்படி வைக்கணும்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கோங்கப்பா. உங்கள் வீட்டில் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.